அந்த காலத்தில் பிரபலமான நடிகைகளுள் ஒருத்தங்களாக வலம் வந்தவங்க தான் நடிகை சரோஜா தேவி. இவங்களோட சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இங்க பார்த்தோம்னா நடிகை சரோஜா தேவி காலேஜ் படிக்கிறப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல இவங்க ஒரு ஹிந்தி சாங் பாடியிருக்காங்க. இதை பார்த்த தயாரிப்பாளர் ஒருவர் இந்த பெண்மணி நல்லா பாடுறாங்க, இவங்களுக்கு சினிமாவில் பாடுறதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சரோஜா டிவியை அவங்க அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்கே ஒரு சினிமா சாங்க்கு பின்னணி பாடகியாக அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இவங்க பாடுறதுல மட்டும் இல்லை, இவங்க நடிப்பில் சிறந்தவங்களா வருவாங்க அப்படின்னு அந்த தயாரிப்பாளரே நம்ம சரோஜா தேவிக்கு அவங்களோட ஒரு படத்துல ஹீரோயினா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த படம் சரோஜா தேவிக்கு மிகப்பெரிய புகழையும் மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்திருக்கு. அதுக்கப்புறமா அடுத்தடுத்து படங்கள்ல நடிக்கிற வாய்ப்பு சரோஜா தேவிக்கு வந்துட்டு இருந்திருக்கு. இவங்க தமிழ் மட்டுமின்றி கன்னடா, மலையாளம், தெலுங்கு அப்படின்னு சொல்லி 5க்கு மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 250 படங்களுக்கு மேல நடித்து நிறைய ரசிகர்களின் மனதில் ஆழமா இடம் பிடிச்சிருக்காங்க. அந்த காலத்து முன்னணி நடிகர்களுடன் சேர்ந்து அதிகமான படங்கள் நடித்த ஒரு புகழ் வாய்ந்த பெண்மணியா தான் நடிகை சரோஜா தேவி காணப்படுறாங்க. இவங்களுக்கு அபிநய சரஸ்வதி என்கிற பேரையும் பெற்று இருக்காங்க. கன்னட படத்தில் நடித்த முதல் படத்திலேயே இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கு.